வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, என்ஐடி திருச்சியில க்ளோசிங் ரேங்க்ஸ் என்ன ரவுண்ட் 4ல அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 4க்கு உண்டான ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்தது. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி என்ஐடி திருச்சியில 2024ல ரவுண்ட் 4ல க்ளோசிங் ரேங்க் என்ன இருந்தது, 2025ல ரவுண்ட் 4ல க்ளோசிங் ரேங்க் என்ன இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது பார்க்கறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த க்ளோசிங் ரேங்க்குக்கு அப்நார்மலா, அதாவது இன்னும் கொஞ்சம் நியரஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு சிசாப் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ் கேளுங்க. நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இங்க ப்ளூ கலர்ல குடுத்திருக்கிறது வந்து 2024ஓட உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க். அதே மாரி இது வந்து ஒயிட் கலர்ல இருக்குது 2025ஓட க்ளோசிங் ரேங்க்ஸ். இதுல வந்து எஸ்பெஷலி ஓப்பன் கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு வந்து என்ன பிரான்ச்சஸ் எந்த க்ளோசிங் ரேங்க்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்க்கிடெக்சருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் கொஞ்சம் கம்மியா முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது க்ளோசிங் ரேங்க்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிபிள் இயும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இசியும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஸ்ட்ருமென்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மெட்டலாஜிக்கல் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு புரொடக்ஷன். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு எல்லா பிரான்ச்சஸ்க்குமே உங்களுக்கு வந்து க்ளோசிங் ரேங்க் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். இடபிள்யூஎஸ்ல வந்து உங்களுக்கு எந்த க்ளோசிங் ரேங்க்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 ஆர்க்கிடெக்சருக்கு மட்டும் சூப்பரா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கெமிக்கலுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து சிவிலுக்கு கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிபிள் இக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இசிக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டலாஜிக்கல் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. புரொடக்ஷன்ஸ்க்குமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ, மோஸ்ட்லி வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு நெறைய பிரான்ச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு வந்து மெட்டலாஜிக்கல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இன்ஸ்ட்ருமென்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்க்கிடெக்சருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கு அடுத்து ஓபிசி என்சிஎல்க்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு. கெமிக்கலுக்குமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. சிவிலுக்குமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உங்களுக்கு நியரஸ்ட்டா உங்களுக்கு லாஸ்ட் இயர் மாதிரியே உங்களுக்கு 2 ரேங்கிங்க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. 2 ரேங்கிங் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து ட்ரிபிள் இக்கு வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இசிஇக்குமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமென்டேஷனும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெக்கானிக்கலுக்குமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து மெட்டலாஜிக்கலுக்கு பாருங்க எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு புரொடக்ஷன்ஸ்க்குமே டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓபிசி என்சிஎலுக்கு எல்லா பிரான்ச்சஸ்க்குமே உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் தான் ஆயிருக்கே ஒழிய, எந்த பிரான்ச்சஸ்க்குமே என்ஐடி திருச்சியில இன்க்ரீஸ் ஆகல. அதுக்கு அடுத்து வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஆர்க்கிடெக்சருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து கெமிக்கலுக்கு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து சிவிலுக்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிபிள் இயுமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இசிஇக்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. மெட்டலாஜிக்கலுக்கும் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. புரொடக்ஷன்ஸ்க்குமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டிக்கு எல்லா பிரான்ச்சஸுமே உங்களுக்கு டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதுக்கடுத்து எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்க்கிடெக்சருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கெமிக்கலுக்கு வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து சிவிலுக்குமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ட்ரிபிள் இக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இசிஇக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்ட்ருமென்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அதுக்குமே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மெக்கானிக்கலுக்கு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு
மெட்டலாஜிக்கலுக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. புரொடக்ஷன்ஸ்க்குமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ, உங்களுக்கு 2 பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஸ்ட்ருமென்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கும், ட்ரிபிள் இக்கும் வந்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மித்தபடிக்கு மித்த எல்லா கோர்சஸுமே டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் வரும். சிசாப் கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குரீஸ் கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. பை பாய்.